ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டில் வந்து ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம் தான் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம ஜரி த்ரெட்டில் ஒரு ஷேப் ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு நம்ம ஷேப் பார்த்துருப்போம். சரியா, அதில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இப்போ வந்து சர்க்கிளில் வந்து நான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைனில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. எப்பயும் போல் எது ஸ்டார்ட் பண்ணாலும் செயின் ஸ்டிச் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிள் ஃபுல்லாக இந்த மாதிரி கார்னரில் எட்ஜஸ் வரப்போ ஸ்லோவாக கொஞ்சம் குட்டி செயின்ஸாக போட்டு இது பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து மாறாமல் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேப்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஷேப்ஸ் போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பாருங்கள். பார்க்காதவங்க பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டுட்டு, இப்போ நீங்கள் எண்டு நாட் போடாமல் இங்கே வந்து எடுக்கவே முடியாது. ஸோ எண்டு நாட் போட்டு இங்கே முடிச்சுட்டு இங்கேருந்து தான் அடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ஃபில்லிங் எல்லாமே செயின் ஸ்டிச் வச்சு தான் கொடுக்குறோம். லாஸ்ட்டில் குட்டியாக போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நம்ம அடுத்த லைன் இங்கே ஒவ்வொரு தடவையும் நம்ம எண்டு நாட் போட தேவையில்ல. எண்டு நாட் போட்டாலும் தப்பு இல்லை, பட் அங்கே வந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாமே போடணும். இந்த மாதிரி கேப்பும் விடக்கூடாது. கேப்பு விடாமல் நெருக்கமாக அந்த அடியில் உள்ள கிளாத் வந்து நமக்கு வந்து தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போடணும். எட்ஜஸ் வரப்போ குட்டியாக லாக் போட்டு ஊசி பொசிஷனை டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்பயும் போல் செயின் ஸ்டிச். எல்லா ஷேப்லேயும் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக பெர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் இந்த சைடு ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். இந்த போர்ஷனை நம்ம வந்து முடிக்க போகிறோம். இங்கிட்டு பார்ட்டிஷன் பண்ணோம்ல, அதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எந்த கேப்புமே இல்லாமல் நெருக்கமாக பண்ணிங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து பார்க்குறப்ப அழகாக இருக்கும். இந்த பிசுறு இல்லாமல் பண்ணணும் நீட்டாக. அப்போ தான் அந்த ஷைனிங் வந்து குறையாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த பக்கம் முடிச்சுட்டு இப்போ நம்ம எண்டு நாட்டு போடாமல் நம்ம இங்கிட்டு இழுத்தோம், இந்த சைடு அப்படியே இழுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இந்த நம்ம போட்டிருக்க தையல் ஃபுல்லாமே வந்து பிரிஞ்சிடும். ஸோ அதுக்காண்டி தான் இங்கனக்குள்ளார இப்போ இந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இதை முடிச்சுட்டு உடனே என்ன செஞ்சிடணும், எண்டு நாட் வந்து போட்டுடணும். எண்டு நாட் போடலைன்னா எல்லாமே நீங்கள் போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி லாக் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த போர்ஷனை ஃபுல்லாமே கவர் பண்ணணும். இதே நான் முடிக்க போகிறப்ப நான் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாமே போட்டு ஸ்பேஸ் இல்லாமல் நீட்டாக இந்த செயின் வெளியில் வரக்கூடாது. அந்த அவுட்லைனுக்குள்ளேயே தான் நான் போட்டு முடிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ எண்டு நாட் போட்டு எண்டு நாட்டை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எண்டு நாட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஆரி ஒர்க் பொறுத்தவரையும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்கு நீட்டாக வரும், ஃபினிஷிங் வரும். இதில் வந்து ஃபினிஷிங் இருந்தால் தான் பார்க்க அந்த டிசைனு லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். புரியுதா? அப்போ இப்படி தான் வந்து ஃபில்லிங் பண்ணணும் சில்க் த்ரெட்டை வச்சு. ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கோங்க. அவுட்லைன் போட்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இந்த போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு எண்டு நாட் போட்டு அப்புறம் இந்த போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்தாலும் பிரித்து விட்டுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்தளவுக்கு பெர்ஃபெக்ஷன் வந்து வரும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.